உங்களே வா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரூபி. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நேரத்துக்கு ஆனால் சரியான வெயில் இப்போ ஆனி மாதம் சரியான வெயில். இந்த வெயிலத்துக்கு நாங்கள் ஜில்லண்டு பருகக்கூடிய ஒரு பானம் தான் தயாரிக்க போகிறோம். அதுவும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு இது நேற்று தோட்டத்தில் போய் பறித்து கொண்டு வந்த நாங்கள் அப்போ வெட்டி சாப்பிட்டோம். இதை வச்சு இன்றைக்கு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்கோ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது என்பதையும் பார்ப்போம். நாங்கள் இதை முதல்ல கட் பண்ணி எடுப்போம். வா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கேன். மூடி அடிச்சு கொண்டு வரேன். இங்கே பாருங்கோ நல்ல வடிவாக அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து நாங்கள் ஒரு தேசி புளியும் விடுவோம். கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் இருந்தால் தான் சுவையாக இருக்கும் ஜூஸ். வெயில் நேரத்துக்கு தேசிக்காய் தண்ணி நல்ல ஒரு ஜூஸ், தேசிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க நல்லா இருக்கும். இதுக்கு நான் எனக்கு இந்த 4 கிளாஸ் ஜூஸ் வேணும். அப்போ 4 கிளாஸுக்கும் பார்க்குற மாதிரி நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எங்களுக்கு இப்போ தண்ணியும் விட்டுட்டோம் தானே, தேசி புளியும் விட்டுட்டோம். அதால் நாங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட போட வேணும். அதால் நான் கொஞ்சம் சீனி சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் இதை விட பெரிய கிளாஸ் ரெண்டுமையால் நான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சுகர் போட்டேன். நான் இதுக்கு வந்து 1.5 கரண்டி போட காணும். இதை நான் வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுவேன். தேசி புளி விட்டதானே இது வந்து நான் சுகர் போட்டோமே இந்த ஸ்பூனால் ஒரு கலக்கி விடுவேன். இப்போ நாங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறோம். இந்த ஐஸ்கிரீமும் இந்த ஜூஸுக்கு வைக்க போகிறோம். இந்த கப் கிளாஸில் வைக்க போகிறோம் மேலால். ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு நாங்கள் அழகான சுவையான ஒரு ஜில்லண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ஒன்றை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். வாங்க பிள்ளைகள், ஓடியாங்க. முதல் இதை வந்து நான் சின்ன வெறும் கொடுப்பேன். ஓடியா வாங்க, இந்த ஓடிக்காப்பா வாங்க. எடுக்கல என்னங்க தெரியாதுல, வெறும் மேலோட நிற்கிறது தாக்கி எடுக்காது. நல்ல ஒரு சுவை என்னன்னு சொல்லவே இல்லை. அதென்ன அப்படி ஒரு சுவையும் நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. நான் உண்மையிலே இது ஒரு நாளும் இப்படி இந்த ஃப்ரூட்டில் நான் ஜூஸ் போட்டு குடித்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. நேற்று தோட்டத்தில் போய் அதை சாப்பிட்டோம். இன்றைக்கு அதை கொண்டாந்து வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். நல்லா இருக்குது. சரி உறவுகளே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நான் இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.